பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? தெரியாது. எங்க மிஸ் கேட்டாங்கம்மா, அங்க ஒண்ணுமே எடுக்கலன்னு சொல்லி கேட்டாங்க. அப்பா ஃபோன் பண்ண சொன்னாங்க மிஸ். என்கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? தெரியாதுமா, நீங்க எடுக்கல எடுக்கலன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல்ல எடுத்தாங்க. அப்போ ஸ்கூல்ல போய் கேளு. ஸ்கூல்ல கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்டிக்கர் மேடம். அது நான் தொட்டா எனக்கு எதுவுமே வரல, அதான் கேட்டேன். அக்கா நான் நலம் நலம் அறிய ஆவல். அக்கா நான் சாட்சி இட்லி சாம்பார் சட்னி. அக்கா உங்க வீட்டுல என்ன சமையல்? எங்க வீட்டுல என்ன சமையல்? ராகி சேமியா. ஓகே மேடம், ஒரு சின்ன வேலை, ரொம்ப பிஸியா இருக்கேன், மீண்டும் அப்புறம் வரேன். சரிங்க அபிமேனன், வாங்க சரியா? இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ வந்ததே ரொம்ப சந்தோஷம் அபிமேனன். முட்டை பொரியல், மோர் குழம்பு, சோறு. சூப்பர் சூப்பர் சாப்பாடு அபிமேனன். லைக் போட்டாச்சு மேடம். தெரியும் அபிமேனன், நீங்களாம் வந்த லைக் போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஹரிச்சந்திரன், சைடு காய் வேண்டாம், ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க. ஏன் நான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் தொட்டா மட்டும் எனக்கு என்ன ஒண்ணுமே வந்து தொலைய முடியாது. 2 ரூபா சமோசா போட்டிருக்கா, அது தொட்டா என்ன கேக்குது? ஒண்ணுமே கேட்க முடியக்க. இது என்ன பண்றதுன்னே தெரியல. பானிபூரி 2 ரூபான்னு இருக்கு. ஓ, காசு கேக்குதா? அக்கா நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்களா? அக்கா உங்க கடையில குழந்தைகளுக்கு பிடிச்ச ஐட்டம் என்னென்ன இருக்கா? குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்னென்னு சொன்னீங்கன்னா நான் அந்தந்த ஐட்டங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சது சாக்லேட்டு இருக்குது, ஆனா ஐஸ்கிரீம் கிடையாது. பலூன் இருக்குது, இலந்த வடை இருக்குது, கமர்கட்டு இருக்குது, குச்சி மிட்டாய் இருக்குது, ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கு, பானிபூரி வருது. ஆமா 2ன்னு காமிக்குது. பானிபூரி வருதுதான். அந்த 2 தொட்டா உள்ள போயிட்டு ஏதோ நம்பர்லாம் காமிக்குது, என்னன்னு சரியா தெரியல. ஆனா இருக்க சூப்பர் சாட்டுக்கு அப்படியே பணம் வந்து குமின்னு குமியுது. இதுல இந்த கிஃப்ட் பாக்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. இழந்த கடையா இல்ல, இழந்த வடை. ஆமா இழந்த வடைன்னு தான் சொல்லுவோம்.